இங்க சுரேஷ்ன்றவர் அவருடைய பிறந்த குழந்தைய அவர் மட்டும் தான் தனியா பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, ராதிகான்ற இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. வந்து கொஞ்சம் மாசத்திலேயே ராதிகா பிரெக்னென்ட் ஆயிரா. அவளுக்கு எந்த ஒரு குறையும் வைக்காம அவ கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு. ராதிகாவும் என்னால சாப்பிட முடியல, எனக்கு போதும்னு சொன்னா, சுரேஷ் நீ சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லி அவர் வைஃப் அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாரு. ராதிகா நிறமாச கர்ப்பிணியா இருக்கான்னு தெரிஞ்சு அவள ஒரு ஷர்ட் கூட அயன் பண்ண விடாம, நீ எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவள ஒரு வேலை கூட வாங்காம அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாரு. கரெக்டான நேரத்துல அவளுக்கு டேப்லெட்டும் எடுத்து கொடுத்து போட வச்சுட்டு அவர் வைஃப் கிட்ட ஆபீஸ்க்கு கிளம்பி போறேன், எந்த ஒரு வேலையும் நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ராதிகா அதை கேட்காம போன் பேசிட்டே பக்கெட் எடுத்துட்டு மாடிக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. போன் பேசிட்டு இருந்த கவனத்தை தண்ணி நிரம்பி வழியறத பார்க்காம விட்டுறா. அந்த தண்ணி எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த ராதிகா ஓடி டேப்ப ஆஃப் பண்ணிட்டு பக்கெட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம்னு போறா. பார்த்தா தரையில இருந்த தண்ணியில அவ கால் வச்சதால அது வலிக்க விட்டு கீழே விழுந்துறா. ராதிகாவும் வலி, யாராச்சும் என்னைய காப்பாத்த, கீழே வலிக்கு விழுந்துட்டேன்னு எவ்வளவோ கத்தி பாக்குறா. ஆனா யாருமே அவளை காப்பாத்தவே வரல. கடைசியில வலியில துடிச்சு மாடியிலேயே இறந்து போய் கிடக்குறா. சுரேஷ் எப்பயும் போல ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா ராதிகா வீட்டுல இல்ல. மாடிக்கு போய் பார்த்தா ராதிகா இறந்து போய் கிடக்குறா. ஆனா வயித்துல இருந்த குழந்தைய மட்டும் எப்படியோ காப்பாத்திராங்க.